வணக்கம் ஆண்டர்பிரனர்ஸ். சமீப காலத்தில் நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா இந்த மாதிரியான தென் மாநிலங்களில் நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அதிகரிச்சுட்டே வருதுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா புது தொழில்நுட்பத்தை பேஸ் பண்ணி புது பிஸ்னஸ் ஐடியா, புது ப்ராடக்ட் ஐடியா, இந்த மாதிரி புது டெக்னாலஜியோட நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்துட்டுருக்கு. நீங்களுமே அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனிக்கான மதிப்பீடு இருக்கும் இல்லையா? ஒரு கம்பெனின்னு ஆரம்பிக்கிறோன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த கம்பெனியோட வேல்யூ என்ன அப்படின்னா அந்த வேல்யூவேஷன் பண்ணுவோம். அப்படி உங்களோட கம்பெனியோட மதிப்பு அதிகரிக்கணும்னா பெரும்பாலும் அதை எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஆர். ஒரு கம்பெனியில் எந்த அளவுக்கு நிறைய ஐபி ரைட்ஸ் வச்சுருக்கோமோ அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் தான் ரொம்ப அதிகரிக்குங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா ஐபிஆர்னா என்ன, எதையெல்லாம் நம்ம ஐபிஆர் அப்படின்னு சொல்லுவோம், எப்படி ஐபிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நிறைய பேருக்கு சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குங்க. ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக அந்த ஆசையை, அந்த கனவை தள்ளி போட்டுகிட்டே போகிறாங்க. இன்னொரு சில பேர் பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் ஆரம்பித்ததுக்கப்புறமா அதை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் இல்லையா? அதில் நிறைய சிரமங்கள் சந்திக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே உதவும் நோக்கத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதோடைய முதல் கட்டமாக ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கோங்க. ஆல்ரெடி அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நிறைய பிஸ்னஸ் பற்றின இன்ஃபர்மேஷன், பிஸ்னஸ் டிப்ஸ், பிஸ்னஸ் ட்ரைனிங்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. நீங்களுமே அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறங்க. கம்யூனிட்டியில் மீட் பண்ணுவோம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல ஐபிஆர்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் எளிமையாக பார்த்துடலாங்க. இஃப் சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சுருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். என்ன நினச்சிக்கோங்க, ஆல்ரெடி ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சுட்டு தானே இருக்கீங்க. அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒரு யூனிக்கான பிராண்ட் நேம் வச்சுருப்பீங்க. இல்லை உங்களோட கம்பெனி நேமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஆர்எல்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் யூனிக்காக இன்னோவேட்டிவாக டெவலப் பண்ணியிருப்பீங்க. இல்லை ஏதாவது ஒரு புது தொழில்நுட்பத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆர்எல்ஸ் உங்களோட ப்ராடக்டோடைய டிசைன் ரொம்ப யூனிக்காக இருக்கும். இது எல்லாம் தாங்க கலெக்டிவாக ஐபிஆர், அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் இதை அறிவுசார் சொத்துரிமை அப்படின்னு சொல்கிறோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும் ஐபிஆர்னா என்ன அப்படின்னு. இந்த ஐபிஆரில் மொத்தம் 5 வகையான ரைட்ஸ் இருக்குங்க. என்னென்னு ஒன்றுத்தையும் பார்த்துடலாம். நம்பர் 1, ட்ரேட்மார்க். உங்கள் கம்பெனியோட பேர், உங்களோட பிராண்ட் நேம் இதெல்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்கும் பொழுது அது உங்களோட கம்பெனியோட இல்லை உங்கள் ப்ராடக்டோடைய ஐடென்டிட்டியாக மாறுது. கரெக்டுங்களா? இந்த ஐடென்டிட்டி, அதாவது உங்களோட கம்பெனி நேம், பிராண்ட் நேமுக்குன்னே ஒரு பெரிய வேல்யூ இருக்குது. கரெக்டுங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட், ஒரு ஆப்பிள் ஃபோன், ஐஃபோன்னே வச்சுக்கோங்களேன். அவங்க அடுத்த நாள் ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கடை முன்னாடி அவ்வளோ கூட்டம் சூழ்ந்து நிற்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொன்னியின் செல்வன் படத்தில் போய் கோட்டையை முற்றுகையிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆப்பிள் ஐ ஸ்டோரை போய் கஸ்டமர்ஸ் முற்றுகையிடுவாங்க. என்னதான் அந்த ப்ராடக்டோடைய விலை அதிகமாக இருந்தாலும் அந்த பிராண்டோடைய வேல்யூனாலேயே அவ்வளோ கஸ்டமர்ஸ் முந்தி அடிச்சுக்கிட்டு அந்த ப்ராடக்டை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் ட்ரேட்மார்க் அப்படின்றதுமே உங்கள் ஆர்கனைசேஷனோட ரொம்ப முக்கியமான ஒரு ஐபிஆராக கன்சிடர் பண்ணுறோங்க. அடுத்து நம்பர் 2, காப்பிரைட்ஸ். காப்பிரைட்ஸ் அப்படின்றதுமே ட்ரேட்மார்க் அளவுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ரைட் தாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் நீங்கள் எல்லாருமே படமாக பார்த்துருப்பீங்க, புக்காகவும் படிச்சிருப்பீங்க. அந்த புக்கை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே.கே. ரோலிங் அப்படின்றது தான் அந்த ஆத்தரோட பேர். அவங்க இந்த புக்கை எழுதுறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு நார்மலான ஒரு லைஃப் ஸ்டைலில் தாங்க இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் எப்போ இந்த ஹாரி பாட்டர் புக் எழுதி முடித்தாங்களோ அவங்களோட வாழ்வாதாரமே வேற லெவலுக்கு மாறிடுச்சு. ஒரு பக்கம் புக்கோட சேல்ஸ் ரொம்ப பயங்கரமாக பீக்கில் போயிட்டு இருந்தது, இன்னொரு பக்கம் படமும் ரிலீஸ் ஆச்சு. இதெல்லாம் மூலிமா அவங்க பெரும் பணத்தை சம்பாதிச்சு இன்னைக்கு உலக கோடீஸ்வரர்களில் ஒருத்தராக இருந்துட்டு இருக்காங்க. இது ஒரு ஸ்டோரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்துட்டு இருக்காங்க. ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிங்கனாலே ஒரு விண்டோஸோட ஸ்க்ரீன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக சி அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ சாஃப்ட்வேர்ஸுமே காப்பிரைட் அப்படின்ற அந்த ரைட் கீழே தான் வருது. இது தவிர்த்து நீங்கள் எழுதக்கூடிய ஆர்டிகல்ஸாக இருக்கட்டும், பிளாக்ஸாக இருக்கட்டும், வெப்சைட் கண்டென்ட்டு, இது தவிர்த்து நீங்கள் போடக்கூடிய மியூசிக்கு, சாங்ஸு, இது எல்லாமே காப்பிரைட்ஸ் தாங்க. காப்பிரைட்டுமே ஐபிஆரில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பிஸ்னஸ் ரைட். அடுத்த ரைட் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயங்க. இப்போலாம் நம்ம கண்டென்ட் எல்லாமே ஸ்பாட்டிஃபைலையும் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் ஆன் த கோல ஜஸ்ட் ஒரு ஹெட்செட் போட்டுட்டு ஸ்பாட்டிஃபைலேயே நம்ம கண்டென்ட் எல்லாத்தையும் கேட்டு உங்களோட பிஸ்னஸை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும். ஸ்பாட்டிஃபையோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஸ்பாட்டிஃபைலையும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நம்பர் 3, டிசைன் ரெஜிஸ்ட்ரேஷன்.
ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராடக்ட்டை கஸ்டமர் போய் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய அட்ராக்ஷன் வேணும். கரெக்ட்டுங்களா? அந்த ப்ராடக்டோட டிசைன் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னா உடனடியாக மக்கள் போய் அந்த ப்ராடக்டை வாங்க விருப்பப்படுவாங்க. இதுக்குன்னே நிறைய கம்பெனிஸ் மெனக்கெட்டு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் பண்ணி அவங்களோட ப்ராடக்டோடைய டிசைனை ரொம்ப யூனிக்காகவும் அட்ராக்டாகவும் க்ரியேட் பண்ணுவாங்க. அதை மற்றவங்க யாரும் காப்பி பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம டிசைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணுங்க. இந்த டிசைன் அப்படின்றதுமே ஒரு கம்பெனியோடைய ரொம்ப முக்கியமான ஒரு ஐபிஆர் கீழே வருதுங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலாவோட பாட்டில் இருக்கும். கொக்கோ கோலா பாட்டிலும் பெப்சி பாட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த கவரை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா கூட உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது கொக்கோ கோலாவோட பாட்டில், இது பெப்சியோட பாட்டில். கரெக்ட்டுங்களா? இதே மாதிரி ஒரு கம்பெனி வந்து அவங்களோட சேல்ஸ் ரொம்ப ஆவரேஜாக போயிட்டு இருந்த சேல்ஸு ஒரு ப்ராடக்டோடைய டிசைனை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ப்ராடக்டோடைய சேல்ஸ் ரொம்ப அதீத பீக்கில் போனதுனால கம்பெனியோட மதிப்பே அதிகரிச்சிச்சு. எந்த ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டுலேக்கா ஹேர் ஆயில் இருக்கும். கோம் ஷேப்பில் இருக்கும். அதாவது நம்ம கையில் எண்ணெயை ஊற்றி நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக அந்த லிட்டே வந்து அந்த கேப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோம் மாதிரி இருக்கும். அது மூலிமா எண்ணெய் வரும். ஸோ இது மூலிமா நம்ம கையில் எண்ணெய் படாமல் ரொம்ப அழகாக ஹேரில் அப்ளை பண்ண முடியும். அந்த ஒரு டிசைனுக்காகவே அந்த கம்பெனியோட மதிப்பு பல்மடங்கு அதிகரிச்சிச்சுங்க. அந்த காரணத்துக்காக தான் சொல்கிறேன், இந்த டிசைன் அப்படின்றதுமே ஐபிஆர் கீழே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ரைட்டுங்க. அடுத்து நம்பர் 4 பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். இவ்வளோ நேரம் நம்ம 3 ரைட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? அதெல்லாம் உங்களோட கம்பெனியோட மதிப்பை மட்டும்தான் அதிகரிக்கும். ஆனால் இந்த பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்றது உங்கள் கம்பெனியோட மதிப்பை மட்டும் கிடையாதுங்க, ஒரு நாட்டினுடைய மதிப்பையே அதிகரிக்கும். எந்த ஒரு நாடு அதிகமான பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கோ அந்த நாடு தான் அடுத்து வரக்கூடிய வல்லரசாக இருக்குங்க. இந்த பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்ன, பேட்டன்ட் ரைட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு புது தொழில்நுட்பம், ஒரு புது டெக்னாலஜி உருவாக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிஷினரி உருவாக்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்டுடைய டெக்னாலஜி புதுசாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கான உரிமத்தை வாங்கிக்க முடியும். ஸோ அந்த பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குன்னா நீங்கள் உருவாக்கின அந்த புது தொழில்நுட்பத்தை உங்களுடைய அனுமதி இல்லாமல் வேறு யாருமே பயன்படுத்த முடியாது. அதுதான் பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ஏத்தர் எனர்ஜி அப்படின்னு ஒரு கம்பெனி பார்த்துருப்பீங்க. இந்த ஏத்தர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா? அந்த கம்பெனி இந்த பேட்டரிக்கான டெக்னாலஜி, அதே மாதிரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்க்கான டெக்னாலஜிக்கெலாம் பேட்டன்ட் வச்சுருக்காங்க. எவ்வளோ பேட்டன்ட் அப்ளை பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 147 பேட்டன்ட்ஸ் வரைக்கும் கிராண்டட் பேட்டன்ட்டே வச்சுருக்காங்க. இந்த காரணத்தினாலேயே இந்த கம்பெனியோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 34,000 கோடி ரூபாய்ங்க. ஸோ இந்த பேட்டன்ட் ரைட் அப்படின்றதுமே ஒரு கம்பெனியோடைய ரொம்ப முக்கியமான ஐபிஆர்களில் ஒன்றா இருக்குது. அடுத்து நம்பர் 5 இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ். ஸோ இதெல்லாமும் ஒரு கம்பெனியோடைய ரொம்ப முக்கியமான ஐபிஆர் கீழே வருதுங்க. இப்போல்லாம் நிறைய கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில்நுட்பங்கள்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இல்லையா? அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ சிப்ஸாக இருக்கட்டும், இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ், இதெல்லாமும் நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதெல்லாம் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் அண்ட் செமிகண்டக்டர் டிசைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்குங்க. அதுக்குள்ள இந்த ஐசி, மைக்ரோ சிப் இது எல்லாத்தையுமே நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இதுவுமே ஒரு கம்பெனியோடைய ரொம்ப முக்கியமான ஐபிஆருங்க. ஸோ நம்ம 5 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்தோம். ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன், காப்பிரைட்டு, பேட்டன்ட்டு, டிசைனு, ஐசி. ஸோ இதெல்லாம் தான் ஒரு கம்பெனியோடைய ஐபிஆர், அதாவது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோங்க. உங்களோட கம்பெனியோட ட்ரேட்மார்க்காக இருக்கட்டும், லோகோவாக இருக்கட்டும், இல்லை புது தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கிறீங்க, இல்லை ஒரு புது சாஃப்ட்வேர் உருவாக்குறீங்க, இது எல்லாத்தையுமே இந்த ஐபிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே பண்ணிக்கோங்க. அது மூலிமா உங்களோட கம்பெனியோடைய மதிப்பு அப்படின்றது அதிகரிக்குங்க. ஸோ இதை தாண்டி இன்னுமே ஒரு சின்ன எளிமையான ஒரு எக்ஸாம்பிளை வச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐபிஆர் அப்படின்றது ரொம்ப சுலபமாக புரிஞ்சிடும். ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கார் வாங்குறீங்க, இல்லை நீங்கள் ஒரு காரை போய் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த காரோடைய முன்னாடி அந்த லோகோ இருக்கும் இல்லைங்களா? கம்பெனியோட பேர், பிராண்டோட பேர், இல்லை அந்த லோகோ, அந்த காரோட லோகோ அப்படின்றது ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே வருங்க. காரை தூரத்துலேருந்து பார்க்குறீங்க, அங்கே போகிறது வந்து மகேந்திராவோட இந்த பிராண்டு, இல்லை இது வந்து டாட்டாவோட இந்த கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த அவுட்டர் டிசைனை பார்த்து தான் சொல்கிறோம். கரெக்டுங்களா? அதுதான் டிசைன் ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த காருக்குள்ளே இருக்கக்கூடிய தொழில்நுட்பம், இது வந்து ஒரு ஐவி டெக் இன்ஜின், இல்லை இது இந்த டெக்னாலஜி இன்ஜின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த தொழில்நுட்பம் அப்படின்றது பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. அதுவே இந்த கார் மொத்தமும் கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு சாஃப்ட்வேர்னால கண்ட்ரோல் ஆகும். கரெக்டுங்களா? அந்த சாஃப்ட்வேர் வந்து காப்பிரைட்ஸ் கீழே வரும். அந்த காருக்குள்ளே இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள்லாம் இயங்கிறதுக்கு நிறைய மைக்ரோ சிப்ஸ் எல்லாம் தேவைப்படும் இல்லைங்களா? அந்த மைக்ரோ சிப்ஸ், இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ், அதெல்லாம் ஐசி, அந்த ஐசி ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே வரும். ஸோ இது எல்லாம் தாங்க ஐபிஆர் அப்படின்றது. ஒரு காரை வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஆர் அதில் அவ்வளோ கொட்டி கிடக்குது. ஸோ இதே மாதிரி தான் உங்களுடைய ப்ராடக்ட்லேயும், கார் அப்படின்றது ரொம்ப பெரிய ப்ராடக்ட், சின்ன சின்ன ப்ராடக்ட்லலாம் கூட ஐபிஆர் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஐபிஆர் பற்றி இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட டீம் உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாங்க. நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.